வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான இன்க்ரீடியண்ட் வச்சு ஒரு நெய்யப்பம் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக அரிசி கோதுமை சேர்த்து பண்ணுவாங்க. நான் வரகரிசியும் ஓட்ஸும் வச்சு பண்ணியிருக்கிறேன். வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி சேர்த்துருக்குறேன். தேங்காய் எள் எல்லாம் வறுத்து சேர்க்குறதுனால வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வியூஸ் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 கப்பு வரகரிசி, அதை 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி நல்லா வடித்து வச்சுருக்கேன். இதை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நைஸ் அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை அரைச்சி எடுத்துருவோம். தண்ணி சேர்க்காம புட்டு மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம். இந்த இருக்குல்ல புட்டு மாவு, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இதோட ஒரு வாழைப்பழம் எடுத்துடுங்க. நான் இந்த பெரிய சைஸ் வாழைப்பழம் அப்படிங்கிறதுனால ஒரு பழம் எடுத்துக்கிறேன். சின்னதாக இருந்தேன்னா 2 பழமாக எடுத்துடுங்க. இதை இந்த மிக்சியில் போட்டு இப்போ அரைச்சிடலாம். வரகரிசி அரைச்சா அதே மிக்சியிலே போட்டுடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துருவோம். எடுத்த பழத்தை இதோடு சேர்த்துக்கலாம். இது கூட வெல்லம் அல்லது கருப்பட்டி, நான் இன்றைக்கி கருப்பட்டி எடுத்துருக்குறேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துடுங்க. அதை பாகு வச்சு, கம்பி பதம் அப்படியெல்லாம் கிடையாது, கருப்பட்டி கரைஞ்சா போதும். அந்த பாகை சூடான பாகு அப்படியே எடுத்து இதில் விட்டுருங்க. இதோட ஒரு 1/2 கப்பு ஓட்ஸு அதுவும் கலந்துடலாம். இதோட துளி உப்பு, பொடி பண்ண 3 ஏலக்காய், துளி அளவுக்கு பேக்கிங் சோடா. இதை நல்லா கலந்து ஒரு 3 மணி நேரம் வச்சிடலாம். வெல்லம் 1 கப்பு வரகரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம், 1/2 டம்ளர் ஓட்ஸு. இனிப்பு சரியாக இருக்கும் இந்த அளவுக்கு. இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுடுங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் இதை நெய்யில் வறுத்துக்கலாம். தேங்காய் இப்படி கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும், அது கடி பிடிச்சல. நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். கரிஞ்சிடாம கலர் கொஞ்சம் வந்துட்டு
இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு அதுவும் சேர்த்துடலாம். இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வறுத்த தேங்காய் எள்ளு ரெண்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் கொட்டிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நல்லா பொங்கி வந்திருக்கு, தெரியுதா உங்களுக்கு? அப்போ சுட்டு எடுத்துடலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க. எண்ணெய் சூடாகட்டும். ஒரு கரண்டி மாவை அப்படியே எண்ணெயில் விட்டுருங்க. ஃப்ளேம் வந்து மீடியமாக இருக்கட்டும். உள்ள அப்போ தான் நல்லா குக் ஆகும். மேலே வந்துச்சு. இப்போ இதை மாற்றி போட்டுடலாம். இது ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம அரிசி கோதுமை எதுவுமே சேர்க்கலை. வரகரிசியும் ஓட்ஸும் சேர்த்துருக்கோம். அது பெரிய சுகர் கூட சேர்க்கலை, பனவெல்லம் சேர்த்துருக்கோம். நம்மளோட அப்போ ரெடி ஆகிட்டு பாருங்கள். இது கருப்பட்டியில் பண்ணுறதுனால கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். நீங்கள் கரைஞ்சிச்சுன்னு நினைக்காதுங்க. எள்ளு தேங்காய் எல்லாம் நம்ம சேர்த்துருக்கனால வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதேமாரி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள்.